ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ அன்பு. ரோமர் 5:5 சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய மிகச்சிறந்த குணாதிசயம் அன்பாகும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. அந்த அன்பு தியாகமான அன்பு, செயலாற்றும் அன்பு, மனமுவந்து கொடுக்கிற அன்பு. அந்த அன்பினால்தான் பிதா தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக தந்தருளினார். அந்த அன்பினால்தான் குமாரன் நமக்காக தன்னுடைய இரத்தத்தையும் ஜீவனையுமே கொடுத்தார். தெய்வீக அன்பை கிரேக்க மொழி அகாப்பே அன்பு என்று குறிப்பிடுகிறது. அதற்கு எதையும் எதிர்பார்க்காத தியாகமான அன்பு என்பது பொருளாகும். உலகில் உள்ள பலவிதமான அன்புகள் அனைத்திலும் கர்த்தருடைய அன்பு மேலானது. அது நம்மை ஆச்சரியப்பட வைக்கக்கூடியது. தென் அமெரிக்காவில் 4 கண் மீன் என்று ஒரு வகை மீனுண்டு. இந்த மீனின் விசேஷ திறன் என்னவென்றால், இதனால் நீர்மட்டத்திற்கு மேலுள்ள பொருட்களையும் நீர்மட்டத்திற்கு கீழே உள்ள பொருட்களையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். அது தண்ணீரில் நீந்தும் போது அதன் 2 கண்களின் கீழான பாதி பாகம் நீர்மட்டத்திற்கு கீழிருக்கும். மேல் பாகத்தில் உள்ள கண் பகுதியின் லென்ஸுக்கு வித்தியாசமான குவியத்தூரம் இருக்கும். ஆகவே அந்த கண் மேலும் கீழும் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அதுபோல உங்களுடைய அன்பும் முதலாவது மேல் நோக்கி பரலோகத்திலுள்ள தேவனிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது பூமியில் உள்ள சகோதர சகோதரிகளிடமும் இருக்க வேண்டும். 2 முக்கியமான பிரமாணங்களை ஆண்டவர் சொன்னார் அல்லவா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்றும், உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவ மார்க்கத்தின் சிறப்பே அன்பில்தான் இருக்கிறது. நீங்கள் பாராட்டும் அன்பை கண்டு புறஜாதியார் கர்த்தரண்டை வருவார்கள். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்தான் தேவ அன்பின் ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்கிறார். தேவையற்ற, அன்பற்ற, கடினமான வார்த்தைகளினால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்பதை எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? சிலர் மற்றவர்களை எடுத்தறிந்து பேசுவார்கள். ஜாதி வித்தியாசம் பார்த்து ஏளனமாய் பேசுவார்கள். ஏழைகளை தள்ளி வைத்து பேசுவார்கள். அப்பொழுதெல்லாம் தேவனுடைய உள்ளம் புண்படுகிறது. வேதம் சொல்கிறது, சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எபேசியர் 4:31. தேவப்பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. தேவ அன்பினால் நிரப்பப்படுங்கள். இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 14, 15
மற்றும் 16ஆம் அதிகாரங்கள். மாலை மார்க் 12ஆம் அதிகாரம் 28 44ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் இருதயம் தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.